இறை நம்பிக்கையும் வழிபாடும் நம் குறைகளை களைந்து நமக்கு அமைதியை தந்தாலும், குறிப்பிட்ட குறைகளை போக்கி நமக்கு அருள் செய்யும் தெய்வங்கள் பல. அவ்வகையில் கண்களில் ஏற்படும் நோய்களை நீக்கி பார்வை குறைபாட்டை போக்கும் பரமேஸ்வரனை தெரியுமா? மதுரையை ஆண்ட வீரபாண்டியன் தன் முன்வினை பயனால் இரு கண்களிலும் பார்வையை இழந்தான். பார்வை வேண்டிய அவனுடைய கனவில் தோன்றிய சிவபெருமான், புல்லியநல்லூரில் தன்னை நோக்கி தவமிருக்கும் கௌமாரியை வழிபடு, உனக்கு பார்வை கிடைக்கும் எனச் சொல்ல, அவ்வாறே புல்லியநல்லூரில் கௌமாரியை சில நாட்கள் தொழுது ஒரு கண்ணில் பார்வையை பெறுகிறான் பாண்டியன். முல்லையாற்றில் தான் வணங்கிய ஈசனை வழிபட்டால் மறு கண்ணிலும் பார்வை கிடைக்கும் என கௌமாரி உரைக்க, அப்படியே செய்து இன்னொரு கண்ணிலும் பார்வையை பெறுகிறான். தனக்கு பார்வை தந்த பெருமானுக்கு புல்லியநல்லூரில் மிகப்பெரிய கோவிலை கட்டினான் பாண்டியன். அதன் பின்னர் வீரபாண்டிய நல்லூர் என்று அவனுடைய பெயரால் அழைக்கப்பட்ட அவ்வூர் இன்று வீரபாண்டி என்று அழைக்கப்படுகிறது. பாண்டியனுக்கு பார்வை தந்ததனால் கண்ணீஸ்வரமுடையாராக அறம் வளர்த்த நாயகியோடு அருள் பாலிக்கிறார் ஈஸ்வரன். பார்வை குறைபாடுள்ளவர்கள் இந்த ஈஸ்வரனை மனமுருக வேண்டினால் அவர்களின் கண்ணோய்கள் நீங்கி தெளிவான பார்வையை பெறுவர். திங்கட்கிழமைகளில் ஐயனை வழிபடுவது மேலும் சிறப்புகளை சேர்க்கும். இத்திருக்கோவில் தேனியிலிருந்து குமிளி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் 8வது கிலோமீட்டரில் அமைந்திருக்கிறது.